கோயம்புத்தூர் சிட்டி, துடியலூர், பெரியநாயக்கன்பாளையம், காரமடை, மேட்டுப்பாளையம், சிறுமுகை, பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம், வீடு வாங்க விற்க அணுகவும் JSR ரியல் எஸ்டேட், GN மில்ஸ், கோயம்புத்தூர். வணக்கம். கோவை சின்ன தடாகம், 24 வீரபாண்டி, நஞ்சுண்டாபுரம், சோமயம்பாளையம், பன்னீர்மடை உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமங்களில் ஏராளமான விவசாயிகள் விவசாயம் செய்து வருவதுடன் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்காக இந்த பகுதிகளில் உள்ள குட்டைகள், நீர்வழிப்பாதைகள் மற்றும் தடுப்பணைகளை தூர்வாரி மழை நீரை சேமிக்க வேண்டும், நிலத்தடி நீரை உயர்த்த வேண்டும் என வலியுறுத்தி விவசாயிகள் சார்பில் தமிழக அரசிற்கு தொடர்ந்து மனுக்கள் அளிக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த மனுக்கள் மீது தமிழக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போட்டுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதை கண்டித்து கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பில் சின்ன தடாகம் பேருந்து நிறுத்தம் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு சங்கத்தின் மாநில தலைவர் வேணுகோபால் தலைமை தாங்கி பேசினார். வீரபாண்டிபுதூர் RVC நடராஜன் அனைவரையும் வரவேற்று பேசினார். KNLO துரைசாமி கருத்துரை வழங்கினார். சோமையனூர் மாணிக்கம், முன்னாள் போலீஸ் அதிகாரி சுந்தரராஜன், சோமையனூர் சோமசுந்தரம், காளையனூர் மனோகரன், வரப்பாளையம் ஜீவானந்தம், வீரபாண்டிபுதூர் பவர்ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்து பேசினர். இதில் கண்ணபிரான், பெருமாள்சாமி, துரைசாமி, சுப்பையன், சந்திரன், கார்த்தி, ராஜன், நேருராஜ், ஜெயா, ராம்லட்சுமணன், செல்வராஜ், கனகசுந்தரம், குமணன், வீராசாமி மற்றும் தடாகம் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். தடாகத்திலே குளம் குட்டைகளை தூர்வார வேண்டும், புதிதாக குளம் குட்டைகள் உருவாக்க வேண்டும். அந்த குளம் குட்டைகளுக்கு அத்திக்கடவு அவிநாஷ் திட்டத்தை, 2வது திட்டத்தை நிறைவேற்றி காரமடை, பெருநாயக்கன்பாளையம் மட்டுமல்லாமல் பவானிசாகரும் சேர்த்து இந்த குளம் குட்டைகளுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். வருகின்ற 20ஆம் தேதி சென்னையிலே இந்த கூட்டுறவு மானிய கோரிக்கை விவாதத்தின் போது தமிழகம் முழுவதும் விவசாயிகளை திரட்டி தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக இந்த சட்டசபை முற்றுகை போராட்டம் நடக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.